ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்கீரை வாங்கி உருவிட்டு இருக்கேன். இரும்பு சத்து இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இரும்பு சத்து கிடைக்கும். இப்போ கீரையெல்லாம் நல்லாவே உருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்து போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையில் 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லாவே அலசி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கும். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கலாம். கீரையில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே கசக்கிற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக தெளித்து மட்டும் விடணும். இப்போ நல்லாவே இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து கீரையெல்லாம் வெந்து வந்திருக்கும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை, மீன் குடல் இந்த மாதிரி போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கலகலனே வந்துருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு இறக்குனிங்கன்னா அருமையான கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.